வருஷம் வருஷம் நாமளும் நோன்பு வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 30 நோன்பும் வராம நாமளும் ஃபுல்லா நோன்பு வைக்கிறோம். அந்த இறை அச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நெஞ்சில் அப்படியே அவங்கவுங்க கையை வச்சு பாருங்க. நாம இறை அச்சத்தை பெற்றிருக்கிறோமா? இல்லையே. ஏன்? நோன்பு வருதுன்னா நமக்கு கவலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, சஹருக்கு என்ன செய்யறது, என்ன சாப்பாடு செய்யறது, கறிமீன் இல்லைன்னா சோறு இறங்காது, இஃப்தாருக்கு என்ன செய்யறது, மசாலா தூள் தீர்ந்து போச்சுன்னா என்னத்தை அரைச்சி வைக்கிறது, இப்பயே ஜவ்வரிசியை வாங்கி வைக்கிறதா, கடற்பாசியை வாங்கி வைக்கிறதா, இல்ல நோம்புல போய் நம்ம துணி எடுக்கிறதா, நோம்புக்கு முன்னாடியே போய் நம்ம துணி எடுத்துட்டு வந்துடுறதா? நம்ம கவலையெல்லாம் இப்படிதான் இருக்கும். நோம்புல போய் நின்றுக்கிட்டு நம்ம துணி எடுக்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தா சரியா வருமா? நம்ம முன்னாடியே போய் துணி எடுத்துட்டு வந்துட்டா என்ன, மேக்கப் செட்டு வாங்கிட்டா என்ன, வளையல் வாங்கிட்டா என்ன, இதுதான் நம்ம நோம்புடைய தயாரிப்பாக நாமளும் இருக்கும். என்ன சாப்பிடணும், சஹருடைய சாப்பாட்டுக்கு என்னென்னத்தை தயார் பண்ணணும், இதுதான் நமக்குடைய தயாரிப்பாக நாம இருக்கிறோம். இதே தான் நம்மளுடைய சிந்தனைகள் இதுல தான் போய்கிட்டு இருக்குது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு மகத்துவம் மிக்க ஒரு மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம். பள்ளிவாசல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல்லாம். அங்கே எங்கே ஒட்டடை அடித்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதை கிளீன் பண்ணி, இந்த பள்ளின்னு இல்லை, எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய பள்ளிகள் சுத்தம் செய்வதற்கும் இன்னும் கஞ்சி காய்ச்சறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வது, இரவு இப்படி மைக்கை ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை ரிப்பேர் பண்ணுவாங்க, லைட்டை ரிப்பேர் பண்ணுவாங்க, ஃபேன் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். எதற்காக வேண்டி? ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். மகத்துவமிக்க ஒரு மாதம். அந்த மாதம் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதம், அந்த மாதத்துடைய சிறப்பு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இன்னும் சில நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அதனுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக ஆவதற்காக வேண்டி. நோம்புடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? இறை அச்சம். எவர்கள் இறை அச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த இறை அச்சம் உடையவர்களாக நாம ஆக வேண்டும் என்பதற்காக பயிற்சிக்குரிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதத்தை வருடத்திலே ஒரு மாதமும் ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். முன்னெல்லாம் இருந்துச்சு எப்படின்னா, ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தான் ரமலான் வர மாதிரி தெரியும். இப்பதானே தொழுத மாதிரி இருக்கு, இப்பதானே ஈது பெருநாள் முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ரமலானா, இப்பதானே ஜும்மா தொழுத மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஜும்மாவா? இப்படித்தான் நம்மளுடைய காலங்கள் இன்னைக்கு ரொம்ப வேகமாக இன்னைக்கு சுழண்டுகிட்டே இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறது. அப்படி சுழண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கிறதுல தான் இந்த ஒரு ரமலானும் இன்னும் சில நாட்களில் நம்மள்கிட்ட வர வேண்டியதா இருக்குது. ரமலான்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் உடனே தெரியும், நோன்பு வைக்கணும். காலையில சஹர்ல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் இருக்க வேண்டும், பசியுடன் இருக்க வேண்டும். இதான் நோன்பா? இதான் நோன்பா? அல்லாஹ் பசியை காரணம் வச்சுதான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கானா? நோம்புன்னா பசியை உணர்வதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறானா? பசியை உணரணும்னா எல்லாருமே உணர்ந்துகிட்டு தான் இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே பசிக்கும். பசியை எல்லாருமே உணரக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லக்கும் தத்தக்கும், இறை அச்சம் உடையவர்களாக ஆகணும். இறை அச்சத்தை இறைவன் எதிர்பார்க்கிறான். அவன் சொல்றான், நீங்கள் நோன்பு வையுங்க, உங்களுக்கு நான் இறை அச்சத்தை பரிசாக நான் தருகிறேன். நீங்க நோன்பு வச்சா உங்களுக்கு நான் எதை பரிசா தரேன்? இறை அச்சத்தை பரிசாக தருகிறேன். வருஷம் வருஷம் நாமளும் நோன்பு வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 30 நோன்பும் தவறாம நாமளும் ஃபுல்லா நோன்பு வைக்கிறோம். அந்த இறை அச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நெஞ்சில் அப்படியே அவங்கவுங்க கையை வச்சு பாருங்க. நாம இறை அச்சத்தை பெற்றிருக்கிறோமா? இல்லையே.
ஏன்? அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் பொய் உரைப்பவன் அவன் கிடையாது. அவன் சொல்றான், நீ நோன்பு வை, உனக்கு நான் இறை அச்சத்தை தருகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் இறை அச்சம் உடையவர்களால் ஆவதற்காக சொல்லிட்டு சொல்றான். ஆனா நம்மள்ட்ட அது கிடைக்கலையே. அப்ப எங்க குறை இருக்குது? குறை எங்க இருக்குன்னா அந்த நோன்பை சரியான முறையிலே பயன்படுத்துவதிலே, அதை அந்த பயிற்சியிலே நாம ஈடுபடுவதிலே இருக்கு. நோம்பு வருதுன்னா நமக்கு கவலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, சஹருக்கு என்ன செய்யறது, என்ன சாப்பாடு செய்யறது, நான்வெஜ் இல்லைன்னா நமக்கு கறிமீன் இல்லைன்னா சோறு இறங்காது, இஃப்தாருக்கு என்ன செய்யறது, மசாலா தூள் தீர்ந்து போச்சுன்னா என்னத்தை அரைச்சி வைக்கிறது, இப்பயே ஜவ்வரிசியை வாங்கி வைக்கிறதா, இல்லை கடற்பாசியை வாங்கி வைக்கிறதா, இல்லை நோம்புல போய் நம்ம துணி எடுக்கிறதா, நோம்புக்கு முன்னாடியே போய் நம்ம துணி எடுத்துட்டு வந்துடுறதா. நம்ம கவலையெல்லாம் இப்படிதான் இருக்கும். நோம்புல போய் நின்றுக்கிட்டு நம்ம துணி எடுக்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தா சரியா வருமா? நம்ம முன்னாடியே போய் துணி எடுத்துட்டு வந்துட்டா என்ன, மேக்கப் செட்டு வாங்கிட்டா என்ன, வளையல் வாங்கிட்டா என்ன? இதுதான் நாம நோம்புடைய தயாரிப்பாக நாமளும் இருக்கிறோம். என்ன சாப்பிடணும், சஹருடைய சாப்பாட்டுக்கு என்னென்ன தயார் பண்ணணும், இதுதான் நமக்குடைய தயாரிப்பாக நாம இருக்கிறோம். இதே தான் நம்மளுடைய சிந்தனைகள் இதுலதான் போய்கிட்டு இருக்குது. நோன்பு வைத்தால் ஒரு நோம்பாளி எப்படி இருக்கிறார்? நல்ல மத்தியான நேரம், வெயில் நேரத்துல வராரு, ஒது செய்யறாரு, நல்ல தண்ணி தாகம், இல்ல அவங்க லொகர் கூட விட்டுருங்க, அசர் நேரம், நல்ல தண்ணி தாகம், ஒது செய்யறாரு, நல்ல ஜில்லுன்னு தண்ணி வருது, நல்ல வாயில வைக்கிறாரு, அதை தொண்டை வரைக்கும் கரகரகரன்னு போறாரு, அதுக்கும் கீழே அந்த தண்ணி உள்ள இறங்குனா யாராச்சும் கேட்க போறாங்களா? யாரும் கேட்க போறது கிடையாது. நமக்கும் அல்லாவுக்கும் இடையே உள்ளது. அந்த தண்ணியை நாம விழுங்குறதுனால யாரும் நம்மளுடைய தொண்டையை அப்படி பிடிச்சிக்க போறதுலாம் கிடையாது. ஏன் நீ தண்ணி குடிக்கிற அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்ல போறது கிடையாது. இருந்தும் அந்த நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அந்த தொண்டை வரைக்கும் செலுத்தப்பட்ட தண்ணீரை திரும்ப வெளியில துப்புகிறோமா இல்லையா? இந்த அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற எண்ணம் மற்ற ஏனைய நாட்களிலும் ஏனைய காலங்களிலும் ஏனைய நேரத்திலும் நம்மளிடம் இல்லாமல் போனதுடைய காரணம் என்ன? ஏன்னா நோம்புலயே சரியா இருக்கிறது இல்லை. நோம்பு வச்சுக்கிட்டே சில பேரை பார்க்கிறோம், படம் பார்க்கறதும் ரீல்ஸ் பார்க்கறதும், நோம்புல எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. சில பேர் பார்க்கிறோம் நோம்புல தூக்கம், அப்படி படுத்தாருன்னு வைங்க, சஹர் முடிச்சுட்டு படுத்தாருன்னா லொஹருக்கு தான் எந்திரிப்பாப்புல. லொஹருக்கு எந்திரிச்சாருன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எப்படி போச்சா, கஞ்சி வாங்கணுமா, அப்படி நின்றமா, அப்படியே முடிஞ்சு போச்சு. அசர் மகரிப் அப்படி வந்துடும், நோம்பு தொண்ணூறு முடிஞ்சிடும். இதுவா ரமலானுடைய காலம்? ரமலான் இதைத்தான் நம்மள்கிட்ட பயிற்றுவிக்கிறதா? பசியை தவிர நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? ஏன்னா ரமலானில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது. நோம்பு வைத்துக்கொண்டே நாம் செய்யக்கூடிய பாவம். காதால இசையை கேட்கிறது, இசை இஸ்லாத்துல ஹராம். அது அந்த நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்கறதும், சினிமா பார்க்கறதும், டிவி ஓட விடுறதும், நாடகம் ஓட விடுறதும், அந்த நேரத்தில் டைம் பாஸுக்காக வேண்டி கொடுக்கறதும், அது எப்படி நோம்புடைய இறை அச்சத்தை அங்க எப்படி ஏற்படுத்தும்? இல்ல அடுத்தவர்களை பற்றி பேசுவது, புறம் பேசுவது, நேரங்களை கடத்துவதற்காக வேண்டி ஏதோ ஒன்றை பற்றி பேசுவது. இந்த மாதம் எதற்கு சிறப்புக்குரிய மாதம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த ஹிரா குகையில ரசூலுல்லாஹ் போய் அந்த ஹிரா குகையில உட்கார்ந்து இருக்கும் போது ரசூலுல்லாஹ் அப்படியே கட்டி பிடிச்சி அழுத்தி ஓதுவீராக, நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். திரும்பி கட்டி பிடிச்சி ஓதுவீராக இக்ர பிஸ்மிக்க என்கிற ஆயத்தை அல்லாஹ் அருளினான் பாருங்க. அந்த ஆயத்து அருளப்பட்டது இந்த ரமலானுடைய மாதத்தில். இந்த மாதம் எதற்காக சிறப்புக்குரியது? திருக்குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் இந்த மாதம் சிறப்புக்குரியது.
ஒரு குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் ஒரு மாதத்தையே அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னா, அப்ப அந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கதாக இருக்க வேணும். திருக்குர்ஆன்னா முதல்ல என்ன, குர்ஆன்னா என்ன, குர்ஆனுடைய ஆயத்துனா என்ன, அல்லாஹ்வுடைய வஹி சொல்லுவோம். அந்த வஹி அல்லாஹ் எப்படி கொடுத்தான், அல்லாஹ் குர்ஆனை எப்படி அல்லாஹ் கொடுத்தான் அந்த முகமது நபிக்கு? அப்படியே ஒரு புக்கு மாதிரி இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துல இந்த பிரிண்ட் போட்டு வருது, புக்கு வருது, அந்த மாதிரி ஒரு புக்கா பிரிண்ட் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சா? ஒரு சின்ன ஆயத்து, தொழுகையில ஓதக்கூடிய ஒரு ஆயத்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். என்ன பண்றான் அல்லாஹ்? ஜிப்ரீலை கூப்பிடுறான். யா ஜிப்ரீல் இங்க வா. போய் நிக்கிறாங்க, அல்லாஹ்கிட்ட போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஆயத்தை என்ன பண்ணுங்க, கொண்டுட்டு போய் என்னுடைய தூதர்கிட்ட சொல்லிட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. 600 ரெக்கைகளுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அவர்கள் வராங்க. வந்து அவர்கள்ட்ட உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட இந்த ஆயத்தை சொல்லி வருமாறு சொன்னான். எதை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு ஆயத்தை எப்படி வருது, ஒரு ஆயத்தையும் அல்லாஹ் எப்படி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான்? அல்லாஹுவே நேரடியாக ஜிப்ரீலை கூப்பிட்டு சொல்லி, இதை கொண்டு போய் என்னுடைய தூதர்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவர் இந்த உம்மத்திலே இந்த மனிதர்களிடம் அவர்கள் அதை எத்தி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தும் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன்ல இறங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயத்திற்கும் ஒரு முறையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அழைத்திருக்கிறான். ஜிப்ரீல் அழைத்து விஷயத்தை சொல்லி போய் சொல்லிட்டு வாங்க, போய் சொல்லிட்டு வாங்க. அப்படி 23 வருட காலங்கள் ஜிப்ரீல் வந்து 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 சொல்லிட்டு போனதுதான் திருக்குர்ஆன். இன்னைக்கு உலகத்துல எல்லாமே ஒரு புக்கு ஒண்ணு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கொஞ்ச நாள் அதனுடைய கருத்துக்கள் மாற்றம் விட்டுறது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைச்சிச்சு. 1950 இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு நாடுனா என்ன? எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை நாங்க வச்சிருக்கிறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டப்படி, இபிகோ, இந்திய பீனல் கோட், அதெல்லாம் மாத்திட்டானுங்க. இப்ப அந்த அரசியலமைப்பு சட்டம் 1950 ஏற்றப்பட்டது. ஏற்றப்பட்ட மனிதனால் ஏற்றப்பட்ட அந்த சட்டம் 75 வருஷத்துக்குள்ள பலதரம் மாத்திட்டாங்க. அந்த புக்கில் உள்ளத 1950 ஏற்றப்பட்ட சட்டத்தை ஒரு 75 வருஷத்துக்குள்ள பலதரம் மாத்திட்டானுங்க. குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது 1400 வருஷமாச்சு. உலகத்துல எந்த ஒரு மனிதரும் யாரும் இந்த சட்டம் இந்த காலத்திற்கு ஒத்து வராது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த திருக்குர்ஆன்ல இல்லை. சேலஞ்ச் விடுது குர்ஆன். திருக்குர்ஆன் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சேலஞ்ச் கொடுக்கிறான். சூரத்துல் பக்ராவுல, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். உங்களால் கொண்டு வரவே முடியாது, கொண்டு வா பாப்போம். இதை மாதிரி நீ சொல்லு, இதை மாதிரி நீ செஞ்சு காமி. இஸ்லாம் இன்னைக்கு மேலை நாடுகள்ல இன்னைக்கு இஸ்லாம் அவ்வளவு வேகமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு பல வெளிநாடுகள்ல வாஷிங்டனுடைய மேயர் ஒரு இஸ்லாமியர். இப்ப அடுத்து பிரிட்டனுடைய பிரதமராக, அடுத்தது எப்ஸ்டீன் ஃபைலுக்கு அப்புறம், இப்ப சில பிரச்சனைகளுக்கு அப்புறம், இப்ப பிரிட்டனுடைய ஒரு பிரதமராக வருவதற்கு ஒரு இஸ்லாமிய பெண் அங்கே தயாராகி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் அங்கே அடிபட்டு கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே சர்ச்சுகள் அப்படியே பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. எதுக்கு இங்கேயும் கடந்து குதிக்கிறானுங்க?
இஸ்லாத்தை நோக்கி முஸ்லிம்கள் மற்றவர்கள் இஸ்லாத்தை நோக்கி இழுக்கப்படுகிறார்கள். எவரவர்களெல்லாம் இஸ்லாத்தை விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கப்படுகிறார்கள். யார்? நாம பேசுறோமா? நாம போய் மற்றவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்றோமா? நாம போய் மற்றவங்கள்ட்ட ஏதாச்சும் சொல்றோமா? திருக்குர்ஆன் தன்னந்தனியாக நின்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அல்லாஹ் இந்த மாசத்தில் நான் அருளினேன் என்பதாக அவன் சொல்லி காமிக்கின்றான். ஆனா பரிதாபமான விஷயம் என்னன்னா, இந்த முஸ்லிம்களுக்கு அந்த திருக்குர்ஆனுடன் தொடர்பு எவ்வாறாக இருக்கிறது? எல்லாம் கூட்டு கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அவன் பேசணும்னு நினைச்ச விஷயத்தை நம்ம கிட்ட வாசகமாக நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். திருக்குர்ஆன் வந்து முகமது நபிக்கு அருளப்பட்டது இல்லை. முகமது நபியின் மூலமாக எனக்கு என்னுடைய இறைவன் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுவதற்காக எனக்கு என்னுடைய இறைவன் கொடுத்தது இந்த திருக்குர்ஆன். அதை முகமது நபி மூலமாக அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த திருக்குர்ஆன் என்பது என்னுடைய இறைவன் என்னிடம் பேசுவதற்காக வேண்டி அவன் அருளியது இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனுடைய நிலை என்னிடம் எவ்வாறாக இருக்கிறது? எங்க வீட்டுல 4 மொபைல் இருக்குங்க. 4 மொபைலாங்க? ஆமாங்க. என் வீட்டுக்காருக்கு ஒருத்தன்னு, ஒய்ஃபுக்கு ஒன்று, பிள்ளைங்களுக்கு ஒன்று, இவங்களுக்கு ஒன்று, 4 மொபைல் இருக்குங்க. அப்புறம் 4 மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணிடுவோங்க. மாதம் 300 ரூபா, 300 ரூபாய்க்கு 1.5 GB போடுறோம், பத்த மாட்டேங்குதுங்க. 4 ஃபோனு, 4 ஐஃபோன், 4 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்க. 4 ஃபோனில் ஓதுங்க. நானுங்க சரிங்க. வீட்டில் குர்ஆன் எத்தனைங்க இருக்கு? குர்ஆனா பாய்? அது ஒன்று தான் பாய் இருக்கு. குர்ஆனு ஒன்று தான் பாய் இருக்கு. ஏன்? 4 பேரும் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் ஓதுவதாக இருந்திருந்தால் அங்கே 4 குர்ஆன் தேவைப்பட்டிருக்கும். ஒரு குர்ஆன் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த குர்ஆன் அந்த வீட்டிலே வாசிக்கப்படுவது இல்லை. அதான உண்மை. குர்ஆனுடைய தேவை அந்த வீட்டில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆனுடைய வசனங்கள் சிறிதளவு வேணும் எந்த உள்ளத்தில் மனனம் செய்யப்படுது இல்லையோ அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் சொல்றாங்க. ஒரு தூதர், ஒரு சஹாபி வராங்க, யார ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆனுடன் உன்னுடைய தொடர்பை நீ ஏற்படுத்திக் கொள். நிச்சயமாக அது நாளை மறுமையில் உனக்கு பரிந்துரை செய்யும். எப்ப? இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ திருக்குர்ஆனுடன் உன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருந்தா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்பதாக, அவனுடைய அர்ஷுக்கு முன்பதாக ஆடைகள் இல்லாம எல்லாரையும் அல்லாஹ் அப்படிதான் எழுப்புவான். உடம்புல ஒட்டு துணி இருக்காது. துணி இல்லாதவர்களாகத்தான் அல்லாஹ் அந்த நேரத்தில் எழுப்புவான். இந்த பக்கம் அத்தா இருப்பாரா, அம்மா இருப்பாங்களா, கணவன் இருப்பாங்களா, மனைவி இருப்பாங்களா, யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. எல்லாரும் யானப்சி யானப்சி, என் நிலைமை என்ன ஆகுமோ, என் நிலைமை என்ன ஆகுமோ, எல்லாரும் கடந்து ஓட ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய சொந்த பந்தத்தை யாரையாச்சும் ஒருத்தவங்களை பார்த்துட்டா கூட இவன் ஏதாச்சும் நம்மகிட்ட ஒரு நன்மையை கேட்டுருவாங்க. யாரு? அம்மா பிள்ளைய பார்த்து பயப்படுவோம், புள்ள அம்மாவை பார்த்து பயப்படுவோம். புருஷன் பொண்டாட்டியை பார்த்து பயப்படுவான், பொண்டாட்டி புருஷனை பார்த்து பயப்படுவோம். நம்ம கிட்ட வந்து ஒரு நன்மையை கேட்டுட்டாருன்னா இப்படி நிர்கதியாக இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு வீடே ஒரு இடத்துல எரிஞ்சு போயிடுதுன்னு வைங்களேன். துணிமணி இல்லை, பாத்திரம் இல்லை, பண்டம் இல்லை, எல்லாம் எரிஞ்சு போயிடுது. சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஒரு 100, 200, 1000, 2000 பணம் போட்டு அந்த அவங்களுக்கு தேவையானதை உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் தெருவில் நின்றா கூட மறுநாள் அவங்க வந்து தன்னுடைய இதை நல்லா வச்சுக்கிறதுக்கான நிலைக்கு ஏற்படுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம என் நிலைமை என்ன ஆகுமோ நிற்கக்கூடிய நேரத்தில், யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத நேரத்தில், பொருளாதாரம் இல்லை, நம்மகிட்ட பணம் இல்லை, பணபலம் இல்லை, படைபலம் இல்லை, அதிகாரம் இல்லை, சொந்த பந்தத்தினுடைய பலம் இல்லை, எந்த பலமும் இல்லாம அல்லாஹ்விற்கு முன்பதாக நிற்கும் பொழுது திருக்குர்ஆன் வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு நிற்கும். பயப்படாது, நான் இருக்கேன். நபிமார்களே அல்லாஹ்விடம் பேசுவதற்கு அஞ்சுவார்கள்.
மக்கள் எல்லாம் ஆதம் நபிகிட்ட ஓடுவாங்க. நீங்க தான் அல்லாஹ்வினால் முதலே படைக்கப்பட்ட மனிதர், நீங்க அல்லாஹ்விட்ட எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க. நான் பரிந்துரை செய்தா நானே ஒரு பாவத்தை செஞ்சுட்டு என் நிலைமை என்ன ஆகுமோன்னு தெரியாம நிக்கிறேன், நீங்க நூகிட்ட கேளுங்க. நூகிட்ட ஓடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் என் மகனுடைய விஷயத்துல ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன், ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டேன், என் நிலைமை என்ன ஆகுமோன்னு தெரியாது, நீங்க ஓடுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் ஓடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் என்னுடைய தந்தையுடைய விஷயத்துல நான் ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டேன், என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது, நான் எதுவுமே சொல்றதுக்கு. எல்லாருமே கை விரிச்சிடுவாங்க. நபிமார்களே அஞ்சுவார்கள். அல்லாஹ் அன்று கோபத்தில் இருப்பதை போன்று அதற்கு முன்பும் அவன் கோபத்திலே இருந்தது கிடையாது, அதற்கு பின்பும் அவன் கோபத்திலே இருக்க போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட நான் எல்லாரும் நிற்கதியாக்கி என்னன்னு தெரியாம விட்டுட்டு நாம நிக்கக்கூடிய நாள்ல நாம இன்னைக்கு துணியை சுத்தி வீட்டுல மேல தூக்கி வச்சிருக்கிறோமே, எடுத்து கூட பார்க்காம அப்படி ஓரத்துல இருக்கட்டும் அப்படி மேல தூக்கி வச்சிருக்கிறோமே. இருக்கிற ஆப்லயே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு ஆப்பாக அந்த திருக்குரான் ஆப் நம்மளுடைய மொபைல்ல ஒரு ஓரத்திலேயே இருக்குதே. அந்த திருக்குரானுடன் தொடர்பு இருந்தால் அது நாளைக்கு நம்ம கையை பிடிச்சிட்டு சொல்லும், பயப்படாதீங்க, நான் அல்லாஹ்விடம் உங்களுக்கு சிபாரிசு செய்வேன். எல்லாரும் பேசுறதுக்கு அல்லாஹ்விடம் பயப்படக்கூடிய நாள்ல திருக்குரான் அல்லாஹ்விடம் துணிஞ்சு பேசும். இறைவா, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த மனிதன் என்னுடன் தொடர்பில் இருந்தான், இன்னைக்கு நீ அவனுக்கு சொர்க்கத்தை கொடு. அவன் என்ன படிச்சான், என்னை சங்கைப்படுத்தினான், அவன் என் கூட தொடர்புல இருந்தான், நீ அவனுக்கு இன்னைக்கு சொர்க்கத்தை கொடு. அல்லாஹ்விடம் வாதாடக்கூடிய வேலையை செய்யக்கூடியது திருக்குரானை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சிபாரிசு செய்வான். அதற்கு அப்புறம் இந்த திருக்குரானுடைய சிபாரிசு இருக்கும். யாருக்கு திருக்குரான் சிபாரிசு செய்கிறதோ அவர்களுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருக்குரானை ஓதி வாருங்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, மீம் என்பது ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தைக்கும் ஒரு 10 நன்மை. நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நோம்புல நம்ம கைகளில் திருக்குரான் தவள வேண்டும். அதன் தொடர்ச்சி நோம்புக்கு அப்புறமும் இருக்கும். டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பக்கத்தை எடுத்து வாசிங்க, 2 பக்கத்தை எடுத்து வாசிங்க. நிறைய உங்களை போய் ஒரு ஜுஸு ஃபுல்லா முடிங்க அப்படிலாம் சொல்லிலாம் சிரமப்படுத்த விரும்பல. ஒரு பக்கம் வாசிங்க, அதனுடைய தமிழாக்கத்தை வாசிங்க, இல்ல 2 பக்கத்தை அரபியில வாசிங்க. அரபியில வாசிக்க தெரியலையா, வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்லை, கத்துக்கங்க. சரியான பயிற்சி 1 மாசம் எடுத்தா போதும், திருக்குரானை அரபியிலே வாசிக்கலாம். எனக்கு அலிஃப் பேவே தெரியாதுங்க, பரவாயில்லைங்க, 1 மாசம் சரியான பயிற்சி எடுத்தா ஒரே மாசத்துல குரான் எடுக்கலாம். அல்லாஹ் அந்த அளவுக்கு இலகுவாக்கி வச்சிருக்கிறான் அந்த திருமறையை. இந்த ரமலான் என்பது திருக்குரானுக்கான மாதம். இந்த ரமலான் என்பது சஹர்ல என்ன சாப்பிடலாம், இஃப்தார்ல என்ன சாப்பிடலாம் என்று யோசிப்பதற்கான மாதம் இந்த மாதம் கிடையாது. இந்த மாதம் திருக்குரானுக்கான மாதம். யாருக்கு எப்ப மௌத்து வருதுன்னே தெரியலங்க. சடாசடாரண மௌத்து என்ன நம்ம கேள்விப்படுறோம். அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை நெருங்குவதற்கு நமக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்கும். நெருங்குவதற்கு முன்பதாக நம்மளை அழைத்துக்கிட்டான், அதுவும் கிடையாது. உள்ளத்துல உறுதி வைங்க, இந்த மாதம் இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் எனக்கு திருக்குரானோட தான் போகும். என்னுடைய தொடர்பு திருக்குரானுடன் இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ரமலானை அடைந்து தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக. அல்லாஹ் பாவ மன்னிப்புடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறான். இந்த மாசத்துல பாவ மன்னிப்புடைய வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். நாம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். கண்ணால, காதால, நாக்கால, கையால, காலால எவ்வளவு பாவம். கண்ணால எவ்வளவு தவறான விஷயங்களை பார்க்கிறோம்.
எவ்வளவு பார்க்கிறோம். அல்லாஹ் அவங்களுடைய பிடரின் நரம்பை விட உங்களுக்கு சமீபமாக இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாம கண்ணால பார்க்கிறது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்ற, நாளை மறுமையில் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய காதுகளும் அவர்களுடைய தோள்களும் நம்மிடம் பேசுங்கிற அல்லாஹ். தோள்கள் பேச ஆரம்பிக்கும், அல்லாஹ்விட்ட கண்ணு பேச ஆரம்பிக்கும். வாய்களுக்கு நாம் முத்திரையிடுவோம், சீல் போடுவாங்கிற அந்த வாய்க்கு. ஏன்? பொய் பேசக்கூடிய வாய் அந்த வாய். வாயை திறந்தா பொய். வாய்களுக்கு நாம் முத்திரையிடுவோம். வாயை பேச வச்ச அல்லாஹ்வுக்கு கண்ணை பேச வைக்க தெரியாதா? நாக்குங்கிறது என்னங்க? நாக்குங்கிறது ஒரு சதை துண்டு. இது உடம்புல இந்த இடத்துல எப்படி சதை இருக்குதோ அது போல ஒரு சதை துண்டு ஒரு நாக்கு. இதை அசைப்பதன் மூலமாக ஒரு பேச்சை வர வைக்க முடியும் என்று சொன்னால், ஒரு சதை துண்டை அசைப்பதன் மூலமாக ஒரு இறைவனால் பேச்சை வர வைக்க முடியும்னா, அவனால கண்ணை பேச வைக்க முடியாதா? காதை பேச வைக்க முடியாதா? நம்மளுடைய கைகளை பேச வைக்க முடியாதா? அவனுடைய தொடைகள் அவனுக்கு எதிராக நாளைக்கு அல்லாஹ்விடம் சாட்சி சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர்கள் இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பேணி கொள்வதாக உறுதியளிக்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் உறுதியளிக்கின்றேன். இன்னைக்குள்ள காலத்துல ஈமான பாதுகாக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம். ஒரு பயான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்லயோ மற்ற எதுலயோ போய் தேடினா கூட எவ்வளவு அதுலயே தவறான விஷயங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி தான் வருது. தவறுகளுடைய ஊற்றுக்கண்ணாக இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்மளை வழிகெடுப்பதற்கு, நம்மளை தவறு செய்ய தூண்டுவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? மற்றவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது, நெருங்கின நட்புக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, கணவன் செய்வது மனைவிக்கு தெரியாது. மறைமுகமாக இவங்கெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு தப்பையும் தவறுகளையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாளைக்கு வெளிக்காட்டுனா, பேச ஆரம்பிச்சான்னா, அல்லாஹ் சொல்லி காமிக்க ஆரம்பிச்சான்னா, சொல்லி காமிப்பானே. மாஷர் மைதானத்தில் நம்மளுடைய குடும்பம், எந்த உற்றார், எந்த உறவினர், எவர்களுக்கு தெரியக்கூடாது என்று எந்த தப்பை நாம மூடி மறைச்சு நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, அந்த தப்புகளும் அந்த தவறுகளும் நாளை மறுமையிலே வெட்ட வெளிச்சமாக்கப்படும். அப்படியே அல்லாஹ் போட்டு காமிப்பான். நிப்போம், சுத்தி நம்ம சொந்தக்காரங்க நிற்பாங்க. எவங்களுக்கு முன்பதாக நல்லவர்களை போல வேஷம் போட்டுக்கொண்டு நாம் முகமூடியை அணிந்து கொண்டு இருந்தோமோ அவர்களுக்கு முன்பதாகவே நம்மளுடைய முகமூடியை அல்லாஹ் கிழிப்பான். அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது. அல்லாஹ் கண்ணியம் என்கின்ற ஆடையை கொண்டு நம்மளை எல்லாம் போத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த கண்ணியம் என்கின்ற ஆடை நம்மள்ட்ட போத்துனதுனாலதான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அந்தரங்கங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டால், நம்மளுடைய அந்தரங்கங்கள் வெளியிலே தெரிய ஆரம்பித்தால், யாரையும் பார்த்து சிரிக்க முடியாது, பேச முடியாது, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? எவ்வளவு தவறுகள் நம்ம கிட்ட இருக்குது. அல்லாஹ் இது எல்லாம் நாளைக்கு மறுமையில திரை போட்ட மாதிரி நாம தனிமையிலே செஞ்ச அத்தனை விஷயத்தையும் திரை போட்டு காமிக்க ஆரம்பிச்சான்னு வைங்க. தனிமையில செஞ்சது, கூட்டாக செஞ்சது, யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்து செஞ்சது, இது எல்லாத்தையும் அல்லாஹ் திரை போடுவது போல திரையை போட்டு இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற என்று நம்மிடம் கேட்டால், பதில் சொல்லுவதற்கு என்ன வார்த்தையை நாம் வைத்திருக்கிறோம்? பதில் இருக்கா? மறுக்க முடியுமா? வாய்னா மறுக்கும், இல்லைங்கும், வாதாடும், தப்பு சொல்லும். அவனுடைய உடம்பையில உள்ள தோல் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும்.
இவன் இந்த மாதிரி பண்ணினா, இவன் இந்த தப்பா பண்ணினா, இறைவா தனியா இருக்கும் போது இவன் இந்த தீமையை செஞ்சான், இந்த கண்ணை கொண்டுதான் செஞ்சான், இந்த காதை கொண்டுதான் செஞ்சான், என்னை கொண்டுதான் அவன் பயன்படுத்தினான் என்று நம்முடைய ஒரு ஒரு உறுப்புகளும் நாளை இறைவனிடம் நமக்கு எதிராக சாட்சி சொன்னால் நம்மளுடைய நிலை என்ன? என்ன நம்மளுடைய நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எவர்கள் ரமலானை அடைந்தும் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு பெறவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டுமாக. இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வே பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தன் பாவ மன்னிப்பு செய்யாம, பாவத்தை விட்டு விலகாம, அதன் பக்கம் மன்னிப்பு கேட்காம ஒருத்தன் இருப்பானையானால் அவன் நாசமா போகட்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக என்று சொல்றான். இந்த மாதம் எதற்குரிய மாதம்? பாவ மன்னிப்புக்குரிய மாதம். எத்தனை ரமலான்ல உட்கார்ந்து அல்லாஹ்விட்ட நம்மளுடைய பாவங்களை சொல்லி அழுது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம். இந்த ரமலான் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறேங்கிறான். அல்லாஹ் நம்மளை மன்னிக்காமல் தண்டிக்க வேண்டும் என்று நாடினால் நரக நெருப்புங்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய நெருப்புல ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல ஒரு தண்ணீர் ஆவியாயிடும். அதுவே 1000 டிகிரி செல்சியஸ்ல இரும்பு உருக ஆரம்பிச்சு. 6000 டிகிரி செல்சியஸ் போட்டா ஒரு அணுகுண்டினுடைய வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி இந்த ஒலை கொதிக்குது இல்லை, ஒலை கொதிக்கும் போது நம்மளுடைய கையால நம்ம அந்த பானையை தொட முடியுமா? இல்ல அந்த தண்ணியை தொட முடியுமா? 100 டிகிரிக்கு சொல்றேன். நம்ம உடம்புடைய வெப்பம் சாதாரணமா ஒரு 40 டிகிரி செல்சியஸ்ல தான் நமக்கு சேரும். இந்த 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் தாங்கக்கூடிய ஒரு உடம்ப சூரியனுடைய மேற்பரப்பை விஞ்ஞானிகள் சொல்றாங்க 10,000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய மேற்பரப்பு, சூரியனுடைய உள்ளார 1,00,000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை சொல்றேன். 40 டிகிரி செல்சியஸ்ல ஒரு கொதிக்கிற ஒரு தண்ணி அப்படி மேல ஊத்திடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். சமைக்கக்கூடியவங்க, அடுப்புல நிக்கக்கூடியவங்க எத்தனை தடவை இந்த சுடு பாத்திரத்தை தொட்டுட்டு கையில சுட்டு போய் எத்தனை தடவை கை பழுத்து போய் இருக்குது. இந்த வெப்பத்தையே தாங்க முடியலையே, இந்த 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையே தாங்க முடியலையே, 1,00,000 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய சூரியன்ல நம்ம உள்ள முக்குனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மளை நரகத்திலே செலுத்தினான்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்திலேயே ஆகம் இன்பம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர், உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அவரை கூப்பிட்டு அப்படி நரகத்துல முக்கிய எடுப்பான். ஒரு செகண்ட் அப்படி முக்கிய எடுப்பான். எடுத்துட்டு கேட்பான், ஆதமுடைய மகனே, நீ உலகத்துல ஏதேனும் நன்மையை பெற்றுக் கொண்டாயா? இல்லையா அல்லாஹ், நான் எந்த ஒரு இன்பத்தையுமே அனுபவிக்கல. ஏன்னா அவ்வளவு பெரிய வேதனை நரகத்தினுடைய வேதனை. அப்போ நாம செய்திட்ட பாவத்தின் காரணமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மளை நரகத்திலே தள்ளினான் என்று சொன்ன அந்த வெப்பத்தை, அந்த சூடை நம்மளால தாங்க முடியுமா? உலகத்துல நெருப்பு கூட மேல மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்கிறாங்களே, கொஞ்ச நேரம் தான் கத்துவாங்க, அதுக்கப்புறம் கத்த மாட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வட்டியினுடைய விஷயமாக ஒரு குடும்பமே என்ன பண்ணுச்சுன்னா மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்க. சில வருஷங்களுக்கு முன்பதாக அந்த கலெக்டர் இது எடுக்கிறதுக்காக வந்த பத்திரிகையாளர்கள், வீடியோ எடுக்கிறதுக்காக வந்த பத்திரிகையாளர்கள் இது வரவும் இவங்களை அப்படியே டக்குனு வீடியோ எடுத்துட்டாங்க, லைவா காமிச்சாங்க. அப்படியே
எரிஞ்சவங்க கொஞ்ச தூரத்துக்கு எரிஞ்சுக்கிட்டு ஓடுனாங்க, அதுக்கப்புறம் அமைதியா அப்படியே உட்கார்ந்து கிடக்காங்க. எரியுது, முன்னாடி கையை காலம் ஆட்டி கத்துனவங்க அதுக்கப்புறம் கத்தல. ஏன்? உடம்புல உள்ள தோல் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வலியினுடைய செலுத்தக்கூடிய அந்த நரம்புகள்ல எரிஞ்சதுக்கு அப்புறம், தோல் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோல் தான் வலியினுடைய வேதனையை மூளைக்கு சொல்லும். தோல் எரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கத்த மாட்டான், அவனுக்கு நோவினை இருக்காது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம், நாளைக்கு மறுமையிலே நரகத்திலே அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாம் தோள்களை போத்துவோம். என்ன, அவன் வெறுமனை விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் நினைத்துக் கொண்டானா? அல்லாஹ் கேட்கிறான், என்ன உங்களை படைச்சு உங்களை வாழ்க்கையில வாழ்றதுக்கு உள்ள விட்டு வெறுமன மனிதன் விட்டுவிடப்படுவான் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அல்லாஹ் கேட்கிறான், அன்று அவன் கட்டுவதை போன்று யாரும் கட்ட முடியாது, அன்று அவன் பிடிப்பதை போன்று யாரும் பிடிக்க முடியாது, அவன் தண்டிப்பதை போன்று வேறு யாரும் அன்று தண்டிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன? ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள், ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள். எது? மாஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள். நமக்கு அந்த அச்சம்லாம் இல்லை. நோம்பு வச்சுக்கிட்டே செய்யக்கூடிய பாவங்கள். நோம்புல இருந்து தீமையை தவிர்க்கணும்னா தவறான பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், மகரம் இல்லாதவர்களுடன் பேச்சுக்கள், தவறான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுகள், தவறான ரீல்ஸுகள், ஃபேஸ்புக் ரீல்ஸுகள், வாட்ஸ்அப் ரீல்ஸுகள், இன்ஸ்டாவோட ரீல்ஸு, தவறான பேச்சுக்கள், எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அல்லாஹ் ஒரே வார்த்தையில கேட்கிறான், என்ன மனிதனை வெறுமனே நாம் விட்டு விடுவோம் என்று அவன் எண்ணிக்கொண்டான? ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணிச்சோம், உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு உங்களை விட்டுருவோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பிடிப்போம். அல்லாஹ் அதான் திருமலை சொன்னான், அவன் அன்று பிடிப்பதை போன்று யாரும் பிடிக்க முடியாது. அல்லாஹ் நாளைக்கு நம்மளை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கிறான்னு வைங்க, நிற்க வச்சான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை கேள்வி என்று ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அது கடுமையானதாக இருக்கும். நில்லு, பதில சொல்லிட்டு போ அப்படின்னு அல்லாஹ் நம்மளை நிறுத்தினான்னா நம்ம நாசமாயிட்டோம், முடிஞ்சு போச்சு. கோர்ட்ல யாராச்சும் ஜட்ஜி கிட்ட ஏறி கூண்டுல ஏறி சாட்சி சொல்லி இருக்கிறீங்களா? இங்க ஏறின பழக்கம் கிடையாது யாருக்கும். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஏறணும், போய் ஏறதுக்காக நிற்கக்கூடிய ஒரு நிலை. பதில் சொல்ல முடியலங்க. குறுக்கு கேள்வியும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் குறுக்கு கேள்விக்கும் உண்மையை நாம சொல்வதாக இருந்தால் கூட மாத்தி மாத்தி கேட்கறதுல பதில் சொல்ல முடியல, திணறணும். அப்பதான் யோசிக்கிறோம், இந்த மனிதர்களுடைய கேள்விகளுக்கும் குறுக்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் நாம திணறுகிறோம் என்று சொன்ன, அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே நம்மளை பார்த்து கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தான்னு, ஒரு கண்ணை கொடுத்தனே, என்ன பண்ணிட்டு வந்து அந்த கண்ணை கொண்டு என்ன பண்ணுன சொல்லு, சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நவரு. அல்லாஹ் அப்படிதான் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய விசாரணை எந்த விசாரணமா இருக்காது, அவ்வளவு கடுமையானதாக இருக்கும். உனக்கு ஒரு நாம கொடுத்தனே, நாம கொண்டு என்ன பண்ணினேன்? நாம கொண்டு நல்ல விஷயம் பேசுனியா? நாம கொண்டு நன்மை பண்ணியா? நாவை கொண்டு திக்ர் செஞ்சியா? அல்லது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசினியா? தவறான பேச்சுக்களை பேசினியா? பதில சொல்லு. அல்லாஹ் நிறுத்தி வச்சு அன்னைக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட எல்லாரும் பயப்படுவாங்க, பேச மாட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ரஹ்மான். அது இந்த உலகத்துல தான். மறுமையில அவன் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
அந்த அதிபதிக்கு முன்பதாக பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிப்பட்ட செயல்பாடுகளாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நம்மளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக இந்த ரமலான் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். 10 மாசம் மாதிரி வந்துச்சு, ஏதோ ஒரு ஜனவரி பிப்ரவரி மாசம் மாதிரி வந்துச்சு, கடந்துச்சு. அல்லாவுக்கு என்ன நம்ம எல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்கணும்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு என்ன தேவையா? என்னுடைய கஜானாவில் குறைஞ்சிரும், எல்லாரும் கொஞ்ச நேரம் சாப்பிடாம கிடங்க. மற்ற நாளை விட நோம்புல தான் நிறைய சாப்பிடும். மற்ற நாளை விட நோம்புல தான் நமக்கு செலவே ஜாஸ்தியா இருக்கும். செலவினங்களே இப்பதான் கொஞ்சமாலாம் சாப்பிட்றதெல்லாம் இல்லை. நாம இந்த மாசம் நிறைய அல்ல தடுக்கல, அது இஸ்லாம் அதை தடுக்கல, உண்ணுவதை தடுக்கல. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதம் பசித்திருப்பதற்கான மாதம் கிடையாது. இந்த மாதம் தாயத்திருப்பதற்கான மாதம் கிடையாது. வரக்கூடிய மாதம் நம்மளை மாற்றுவதற்கான மாதம். அப்படி நாம் எதிர்பார்த்து தயாரிச்சு நம்மளை தயாரித்துக் கொண்டு இருந்தோம்னா இந்த ரமலான் நம்மளை மாற்றிவிட்டு அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெற்று தந்துவிட்டு செல்லும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கூப்பிட்டு நம்மளை, இன்னாருடைய மகனே இன்னார் வா, தன்னுடைய தந்தை பேரோட அழைக்கப்படுவார்கள். கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான். சில பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இலகுவான விசாரணை. கூப்பிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நிக்க வைப்பான். நீ தப்பு பண்ணியிருக்க, உன் தப்பை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல, நான் மன்னிச்சுட்டேன், இப்போ இதான் இலகுவான விசாரணை. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யணுமே, யா அல்லாஹ் என்னை உலகத்திலே மன்னிப்பாயாக, நாளை உன்னை சந்திக்கிற நாளிலும் என்ன நீ மன்னிப்பாயாக. என்னை கேள்வி கேட்காத, என்னை எந்த கேள்வியும் கேட்காத. நாளைக்கு நான் சந்திக்கக்கூடிய நாள் என்னை கேள்வி கேட்காத, என்னை மன்னிச்சுடு. நான் பலகீனமானவன் தான், நான் ரொம்ப பலமானவன் கிடையாது, நான் தவறு செய்யக்கூடியவன் தான். நான் இயன்ற வரைக்கும் தவறு செய்யாமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், தற்காத்துக் கொள்கிறேன். முடியாம சில நேரத்தில் ஏதாச்சும் நான் செஞ்சிடுறேன். இறைவா உன்னுடைய அருளின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்ன இலகுவான விசாரணை செய். உன்னை சந்திக்கிறனால எனக்கு மன்னிப்பை கொடு கேட்கும். இந்த மாதம் திருக்குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். 2 விஷயம் தான் சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் ரமலானுடைய சிறப்புகளையும் அதில் உள்ள விஷயங்களையும் சொல்லுவாங்க. மெயினா கடைபிடிக்க வேண்டியது இந்த 2 விஷயம். கையில திருக்குர்ஆன் தவள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கைகளில் இந்த ரமலான் திருக்குர்ஆனுடன் இருக்க வேண்டும். ஒரு ஜூஸ் முடிச்சேன், 2 ஜூஸ் முடிச்சேன், ஒரு 2 தடவை ஓதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓதிக்கிட்டு இருங்க. அது திக்கி தாங்க எனக்கு ஓத தெரியுது, எனக்கு சரளமா ஓத தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுகிறவருக்கு 1 நன்மை, திக்கி ஓதுபவருக்கு 2 நன்மை. ஒன்று அவர்கள் ஓதுவதற்காக, இன்னொன்று அவர்கள் திக்குவதற்காக. திக்கி ஓதுறோமேன்னு சொல்லிட்டு திருக்குர்ஆனுக்கு ஓடாம இருக்கிறாதீங்க, ஓதுங்க. அதையும் அல்லாஹ் ரெட்டிப்பு நன்மையை தருவான். இரண்டாவதாக பாவ மன்னிப்புக்குரிய மாதம் இந்த மாதம். நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ்விடம் முறையிட்டு மன்னிப்பை வாங்கிக் கொள்ள வேண்டும். எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமா, அவன் நாசமா போடும். அப்படிப்பட்ட பத்வாக்குக்கு உடையவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக, இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக, பகல் நேரத்திலே நோன்பு நோக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பகல் நேரத்திலே நோன்பு நோக்கு காலங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொல்றாங்க. அப்ப ரமலான்ல நின்று வணங்கக்கூடியவர்களாக, பகல் நேரத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, நம்மளில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.